ரைட், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துடைய முதல் டெஸ்டின் இரண்டாவது நாள் முடிவு வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த இரண்டாவது நாளில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்தியா பக்கம் அமைஞ்சிருக்குது அப்படின்னா, பும்ராவுடைய பவுலிங் ஒன்று மட்டும்தான். எஸ், இந்த பும்ராங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அற்புதமான பவுலிங் எல்லாம் போடுறாரு. ஸோ அவரோட பவுலிங்கில் வந்துட்டு இங்கிலாந்து தடுமாறுறானுங்க. வேற மாதிரி போடுறானே யோ, எங்கேருந்தே வந்து நீ அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அதே நம்ம சிராஜோ இல்லை பிரசித் கிருஷ்ணா வந்து போட்டா அப்படின்னு சிரிச்சு போடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்தியா பவுலிங் வந்து டே 3ல் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். கண்டிப்பாக இந்தியா பவுலிங் வந்து ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். இவர் ஒருத்தரை மட்டுமே நம்பி இருக்க முடியாதுங்கிறது தான் வந்து இப்போதைய நிலைமை. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய லோவர் மிடில் ஆர்டர் ப்ளஸ் டெய்லண்டர்ஸுடைய கொலாப்ஸ். ஸோ இந்தியா ஆடிக்கிட்டு இருந்த அந்த வகையை வச்சு பார்க்கும்போது 350 கிட்ட வந்துட்டாங்க, வெறும் 3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க, 600 அடிச்சு விடுவானுங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது போய் இது வந்து 500 போகாது அப்படின்ற மாதிரி 400 சொச்சத்துக்கு நம்மளை வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ 470 ஆட் ரன்ஸ் தான் நம்மளால் அடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து இந்த டாப் ஆர்டர் ஆடின ஆட்டத்தை அதுக்கப்புறம் வந்தவங்களால் ஆட முடியல. ஃபைனல் ஸ்கோர் கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டெய்லண்டர்ஸ் வந்துட்டு ஒரு டக்குன்னு கதை முடிஞ்சு போச்சு. ஷர்துல் தாக்கூர்லாம் வந்து அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் வரப்பால விரட்டி அடிக்கிறாப்லையா. ஏன் சுப்மனுக்கு அது தெரியாதா? இல்லை இதுக்கு முன்னாடி ஆடின ரிசர்வ் பண்ணுறதுக்கு தெரியாதா? ஜெய்ஸ்வாலுக்கு தெரியாதா? எப்போ நியூ பால்னு ஒன்று எடுத்துருக்குறானோ அப்போ அது ஸ்விங் ஆகுது, அப்போல்லாம் ஆடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப காலமாக இந்த ஷர்துல் தாக்கூர் மாதிரி அப்புறம் வந்து இன்னும் சில பேட்ஸ்மேன்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் உடனடியாக ஒரு இன்னிங்ஸ் அவங்க நல்லா விளாடிட்டாங்கன்னா உடனே அவங்கள இஸ் அன் ஆல்ரவுண்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறது முதல்ல நிறுத்துங்க. ஒரு அக்சர் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜாவை நீங்கள் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறதுக்கும் மற்றவங்களும் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் வேணாமா? ஒரு இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ் ஆடினோடனே ஆல்ரவுண்டர் ஆகிடுறாங்களா? அவங்க பேட்டிங் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அதை நம்ம சொல்லக்கூடாது. ஒரு இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்னால் விட்டுறணும் அதை மரியாதை. அதனால் வந்து ஷர்துல் தாக்கூர் முதல்ல ஆல்ரவுண்டர்னு சொல்கிறது நிறுத்துங்க. பேர் பக்கத்தில் ஒரு பவுலர்னு போடுங்க. பவுலர் ஹூ கேன் ஆல்சோ பேட். அஜித் அகர், ஸ்ரீசாந்த் ஒரு தடவை இறங்கி வந்து 6 அடிச்சுட்டு டும்புக்குன்னு டான்ஸ் ஆடினார் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில். அவர் ஆல்ரவுண்டர். அதுக்கு அந்த ஒரு 6 அடிச்சோன்னே. ஸோ அதை நம்ம முதல்ல நிறுத்தணும். இந்த க்ளோரிஃபிகேஷனை விட்டுருவோம் நம்ம. அடுத்து நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா அன்றைக்கி என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பும்ரா அளவுக்கு யாராலும் அடிக்க பவுலிங் ஒழுங்காக போட முடியல. அவர் வந்து அந்த ஆஃப் ஸ்டம்ப் லைனுக்கு ரைட் ஹேண்ட் பேட்டருக்கு போடுறாரு. அது உள்ளே வரப்போதா வெளியே வரப்போதான்னு கெஸ்ஸிங்லேயே ஆடுறாங்க. இங்கிலாந்து பவுலர்ஸே அந்த லென்த்தை போடலை, அந்த லைனை போடலை. அவங்களே வந்து தாண்டி வந்து 7th ஸ்டம்ப் 8th ஸ்டம்ப் லைனில் போட்டு என்ன இவங்க விரட்டி ஆடவே மாட்டேங்கிறானுங்க ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் பும்ராவுடைய லைன் வந்து நல்லா அவ்வளோ க்ளோஸ் டு த பாடி, இப்படியா அப்படியான்னு போட்டது வந்து ரொம்ப சூப்பர். பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஹெட்டிங்லி பிச் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்விங்கர்ஸ்க்கு வந்து ஸ்விங் பவுலிங்க்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்லியான பிச்சாக இல்லாத வகையில் இது வந்து பெருசாக அவங்களுக்கு அமையாமல் போயிடுச்சு. அது வந்து இங்கிலாந்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி. பட் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு சிராஜ் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு பிரசித் கிருஷ்ணா, ஷர்துல் தாக்கூர்னால ஹெல்ப் பண்ண முடியுன்றதை நம்ம டே 3ல் பார்க்கணும். அடுத்து முக்கியமான விஷயம் நம்மளுடைய ட்ராப் கேட்சஸ். ரவீந்திர ஜடேஜா ஒரு கேட்சை ட்ராப் பண்ணுவார் யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? ரவீந்திர ஜடேஜா ஒரு கேட்சை ட்ராப் பண்ணுறாரு ஸ்லிப்பில், நல்லா ஒயில்டு தான்ட்டு 4 ஸ்லிப்பை தாண்டி அங்கன்ட்டு பாயிண்ட் ஸ்லிப்பில் விட்டாப்பில் கேட்சை தலைவன். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சேம் பொசிஷன், இந்த பக்கம் இவர் விட்டுவிட்டாப்பில் 2 கேட்ச். இதில் வந்து பென் டக்கட்லாம் வந்து எங்கே இருக்கும்போதே அவுட் ஆக வேண்டியது, ரவீந்திர ஜடேஜா ட்ராப் பண்ணுது. அது ஜோ ரூட்டாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு இதில் வந்து இது ஆகிட்டப்பில் கிளம்பி போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நம்மளுடைய ஜஸ்பிரிட் பும்ரா கிளப்பி விட்டார். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்பிரிட் பும்ராவுடைய நோ பால்ஸ். ஒரு ஓவரில் 3 நோ பால் போட்டார் நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே. விக்கெட்டே கிடைக்காம ஒல்லி போப்பு அடித்த அடியில் ஒல்லி போப்பு ஒட்டியான எதுக்கு அப்படின்னு ஒரு போட்டு அடித்த கிளிச்ச கிளியில் வந்துட்டார், செஞ்சுரி போட்டார். அவங்க என்னடா 5 ஓவருக்கு 30 அடிக்கிறாங்க, 10 ஓவருக்கு 60 அடிக்கிறாங்க, என்னடா 1 டே மேட்ச் ஆடிக்கிருக்கீங்க, என்ன புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த பிச்சு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப இருக்க போக இன்னும் தோதா போச்சு அவங்களுடைய பேஸ்பால் பேட்டிங்க்கு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில விக்கெட்டுன்ற ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம ட்ராப் கேட்சை பண்ணி விட்டு போடுறோம். ரைட்டு, பும்ரா ஒரு ஓவரில் 3 நோ பால் போடுறாரு. ஐயா, போடுற ஒரு நல்ல பவுலரே நீங்கள் தான், நீங்கள் நோ பால் போட்டால் என்ன ஆகுறது நாங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் நோ பாலை போட்டுவிட்டு, அந்த நோ பாலில் பார்த்தீங்கன்னா இவர் ஹாரி ப்ரூக் வந்து தடுமாறுறாரு டுவர்ட்ஸ் த எண்ட். லாஸ்ட் 2 ஓவர் நிற்கவே முடியல அவனால். 12 பாலுக்கு 0 ரன்ஸ் ஹாரி ப்ரூக். அப்படிப்பட்ட தடுமாற்றம். அவருக்கு ஒரு கேட்ச் நல்லா இங்கே எகிரி வருது, அடிச்சாம்பர் ஒரு ஷாட்டுன்னு ஹாரி ப்ரூக் அடிக்க போக அது வந்து கேட்சாக மாற சிராஜ் தாவி பறந்து பிடிச்சி டவுசர்லாம் கிளண்டு பரவாயில்ல வாடா அப்படின்னு அவர் எங்கிறாரு. சுப்மன் கில்லாம் ஏ அப்படின்றார். இல்லை இப்பந்து அப்படின்ட்டார். இல்லை இப்பந்தா என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஷாக்கில் பும்ரா போயிட்டு கடைசி பால் டே எண்டு முடியும் போது ஒரு பவுன்சர் அப்படி இறக்குறாரு அப்படின்னு இந்த பேட்ஸ்மேன் நகர
என் ஆசைக்கு வேறு என்ன பண்ண முடியும், விக்கெட் கிடைக்காம போயிடுச்சு இப்போ அப்படின்ட்டு பும்ரா நடந்து போகிறார். ஸோ என்ன நடக்க போகுது, டே 3ல சப்போர்ட் கிடைக்குமா பும்ராக்கு அடுத்த பவுலர்ஸ் கிட்ட இருந்து? ஸ்பின்னுக்கு ஒரு பெரிய பர்ச்சேஸ் இல்லாதனால ஜடேஜா என்ன பெருசாக பண்ணிட முடியும், எந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க இங்கிலாந்துடைய பேட்டிங்கை இந்திய அணி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 3 பேர் செஞ்சுரி போட்டு இந்தியா அடித்த அடியில் பாதி அடி ஆல்ரெடி அவங்க அடிச்சு முடிச்சிட்டாங்க, 200 வந்துட்டானுங்க. இன்னும் என்னத்தெல்லாம் பண்ண போகிறானுங்களோன்றதை நம்ம டே 3ல பார்ப்போம். இன்னும் சூப்பராக முடியும். நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.